இந்த வீடியோவில் டேஸ்டியாக இருக்கிற இந்த தோட்டக்கூரை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. அதாங்க அரைக்கீரை ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தி ரெசிபி கூடங்க. 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு 3 கட்டை எடுத்துட்டேங்க நான் அரைக்கீரை. இதை இந்த வேரெல்லாம் கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. இதை எவ்வளோ ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணுறோமோ இந்த ஃப்ரை அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலேயே இந்த அரைக்கீரை எல்லாம் முக்கிற வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கீரையை வாஷ் பண்ணும்போது முன்னாடி கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து வாஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் கூட போயிடுங்க. ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி நல்லா அலசிக்கினே வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. இதை ஜல்லடையில் போடாமல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கையாலேயே எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். திருப்பியும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டியாவது இந்த அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே. அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த அரைக்கீரைலாம் க்ளீன் ஆகிடுச்சு, பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதிலேயே தட்டின பூண்டு, இது கூடவே தாளிப்பு பொருட்கள், கடுகு, சீரகம், உளுந்து எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேகின பிறகு ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதிலேயே சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த அரைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் போடும்போது இந்த கிண்ணம் பத்தாதோ என்னமோன்னு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சமாக தான் ஆகுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதிலேருந்து தண்ணி செப்பரேட் ஆகுங்க. அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இதெல்லாம் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கின்னு இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நான் மிளகாய் பொடி போட மாட்டேங்க. நம்ம போட்ட இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இந்த ஸ்பைசஸே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது மிளகாய் பொடி போடாமல் இருந்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சால்ட் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இந்த தோட்டக்கூரை ஃப்ரை ரசம், சாம்பார் இதுலேயுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாதத்தில் அப்படியே கலரி சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.